பொன்ராஜ் அவர்கள் வந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இந்தியா மீதான ட்ரம்ப்பினுடைய இந்த வரி சார்ந்த விஷயங்கள் நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கப்பட்டே வந்திருக்கிறது. இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும்? என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் சார்? அதாவது ட்ரம்ப்பினுடைய அந்த 50% வரி இம்போர்ட் டேரிஃப் வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்த தான் செய்யும். அது வந்து அதை நம்ம சமாளிக்கக்கூடிய லெவலில் நம்மளை நம்ம தயார்படுத்தலைன்னா இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸுக்கு அடிபணி வேண்டிய சூழல் ஏற்படும் என்பது ரொம்ப நாளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா 50% டேரிஃப் அப்படின்றது ஒரு வகை. ஆனால் 1998 இந்தியா மேலே போக்ரான் 2 அணுசக்தி பெற்ற நாடாக இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணும்போதும் அமெரிக்கா டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் அண்ட் எக்கனாமிக்கல் சாங்ஷனே போட்டுச்சு. அமெரிக்கா மட்டும் இல்லை, வெளி உலக நாடுகள் அனைவருமே நம்ம மேலே டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் அண்ட் எக்கனாமிக்கல் சாங்ஷன் பண்ணாங்க, பொருளாதார தடை விதித்தார்கள். அந்த தடையே நம்ம மீறி தான் வளர்ந்துருக்கோம். அதனால வந்து நம்மளை செல்ஃப் ரிலையன்ட் நேஷனாக நம்ம மாற்றணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த டேரிஃபினுடைய தாக்கம் ரிவ்யூ வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகி ரிவ்யூ வேல்யூ மதிப்பிழந்து போகிறதுனால் ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூட இருந்து ஓரளவுக்கு இந்த டேரிஃபை மேனேஜ் பண்ண முடியுமே ஒழிய, இது லாங் ஸ்டாண்டிங்காக பார்த்தா இது வந்து இம்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு இம்போர்ட் பில்லு நம்ம அதில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவென்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டாடணும் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த பொருளாதாரத்தை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்னைக்கு ஒரு நாடு வந்து செல்ஃப் ரிலையன்ஸுக்கு, அதாவது சுயசார்புக்கு ஜிடிபியில் ஒரு 3% ஆராய்ச்சிக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷனுக்காக ஒதுக்குறதோ அன்னைக்கு தான் இது மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி சமாளித்து மேலே வர முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, பல்வேறு குளோபல் கிரைசிஸை இந்தியா பார்த்தது. மன்மோகன் சிங் காலத்துலேயும் பார்த்தோம், அடுத்து மோடி காலத்துலேயும் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் நம்ம தாங்கினதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஸ்ட்ராங் சேவிங்ஸ் நெட்வொர்க். அதாவது மக்களது சேமிப்பு பழக்க வழக்கம் வந்து அதிகமாக இருந்து அதுக்கான இன்சென்டிவ் இருந்து சேமித்ததினால் நம்ம வந்து இந்த பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சாதித்தோம். ஆனால் இப்போ வந்து சேவிங்ஸ்ன்றதே கான்செப்டே வந்து இல்லாமல் போச்சு. இப்போ பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே இப்போ பயமாக இருக்குது, பேங்க் பக்கமே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எது எடுத்தாலும் ஃபைனு, எது எடுத்தாலும் சார்ஜு, எது எடுத்தாலும் இது பண்ணுறாங்க. அப்போ சேவிங்ஸினுடைய கான்செப்ட் மக்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே வந்து தனியார் நிறுவனங்களை நம்பி போய் ஏமாற வேண்டிய சூழலுக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே சேவிங்ஸ் தான் நம்ம ஒரு நாட்டினுடைய பலம். அந்த சேவிங்ஸ் பலத்தை வந்து கூட்டணும். செல்ஃப் ரிலையன்ஸை நம்ம வந்து ஆராய்ச்சி மூலமாக இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். நம்ம வந்து வெளிநாட்டு பொருளாதாரத்தை சார்ந்து இந்த நாடு இல்லை என்பதை நம்ம வெளி உலகுக்கு பறைசாற்றணும். அதர் கண்ட்ரீஸோட டிப்ளமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் சார்ந்து தான் வந்து நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கை மூலமாக குறிப்பிட்றாங்களே சார். 1.4 பில்லியன் மக்களினுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயங்களை தான் வந்து நாங்கள் பண்ணுறோங்கிறாங்கல்ல. என்ன பண்ணிருக்காங்க? நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சார்ந்து இவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? என்ன எடுத்திருக்காங்க? ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குறது எல்லாமே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயங்கள் தான் குறிப்பிடுறாங்க அவங்க. ஆமாம், ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் நம்ம மட்டும் வாங்குறோம், யூரோப்பியன் யூனியன் வாங்குது, நாட்டோ வாங்குது, எல்லா கண்ட்ரியும் வாங்குறாங்களே, சைனா வாங்குது. ஸோ நம்ம மட்டும் வாங்கலையே. அப்போ ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் வந்து 2 கம்பெனிக்கு மட்டும்தான் போகுது, இப்போ தனியார் கம்பெனிக்கு மட்டும்தான் போகுது. அந்த ரஷ்யாவினுடைய வாங்குறது வந்து இந்தியாவுக்கு பயன்படலாது, அந்த 2 தனியார் கம்பெனிக்கு போகுது. அவங்க அந்த எண்ணெயை சுத்திகரித்து ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கிறாங்களே ஒழிய அது டைரக்டாக இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக அது இல்லை. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து அணிசாரா நாடுகளை சார்ந்தவர்கள் இப்போ வந்து ரஷ்யா பக்கம் நீ போகாத, அமெரிக்கா பக்கம் நீ வரணும், இப்படியெல்லாம் வந்து நம்மளை ஆட்டுவிக்கக்கூடிய அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வந்து வலுவிழக்க செய்திருக்கும் காரணமாக தான் இன்னைக்கு நம்ம வந்து இதை பார்த்து பயப்பட வேண்டியது இருக்குது. ஏற்றுமதியாளர்கள் வந்து இன்னைக்கு ஏற்றுமதியாளர்களும் இன்னைக்கு வந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு என்ன இன்சென்டிவைஸ் இந்தியன் கவர்மெண்ட் பண்ண போகுது, பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு என்ன செய்ய போகுது,
செல்ஃப் ரிலையண்ட்டை உருவாக்குவதற்கு என்ன செய்ய போகுது என்பதை பொறுத்து இந்தியாவுடைய மக்களது சேமிப்பை கூட்டுவதற்கு ஆர்பிஐ என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய நம்மளுடைய ரிலையன்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸு ஈவன் தோ இந்த மாதிரியான எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்தாலும் டாரிஃப் இன்க்ரீஸ் வந்தாலும் நம்ம நாட்டை வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக கொண்டு போக முடியும் என்பதற்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் முடியும். இல்லைன்னா லாங் டேர்மாக வந்து ருபி டிப்ரிசியேஷன் வந்து இம்போர்ட்டை பாதிக்கும். அது ரொம்ப தூரத்துக்கு பாதிக்கும். எக்ஸ்போர்ட்டில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் நம்ம, ஆனால் இம்போர்ட்டை வந்து ரொம்ப தூரத்துக்கு பாதிக்கும். அப்போ வந்து ஏற்கனவே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு 10 lakhs பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு பாதிப்பு வந்து சேரும். அது 10 lakh crore வந்து இன்னைக்கு டிஃபரன்சியேஷன் இருக்குது. அது இப்போ இம்போர்ட் டாரிஃப் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டினுடைய வேல்யூ கூடும், எக்ஸ்போர்ட்டுடைய வேல்யூ குறையும், இம்போர்ட்டுடைய வேல்யூ கூடும். அப்போ அந்த நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இப்போ கிரைசிஸ் வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்மகிட்ட இருப்பது குறையும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒர்க் பண்ணணும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்ணணும். என்டையர் கவர்மெண்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் மெஷரை எடுத்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வலிமையான பொருளாதாரமாக மாற்ற முடியும். இல்லைன்னா கஷ்டம். நன்றி சார். தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.